Welcome dear viewers. We are going to see bank reconciliation statement part 3. We have already seen part 1 and 2. There we saw one sum for favorable balance and another for unfavorable balance overdraft. Today we are going to see a important bank reconciliation statement, that is, given is favorable balance and answer will be unfavorable balance, and another one, given will be unfavorable balance and answer will be favorable balance. So please view the video in full for your full benefit. Following particulars of methods Raja Traders prepare bank reconciliation statement as on 31st January 2018. So Raja Traders name கொடுத்துருக்குறாங்க. இந்த டேட்டில் 31st January 2018 BRS ப்ரிப்பேர் பண்ணணும். என்ன கொடுத்துருக்குறாங்க? பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ₹5,000. பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்னா இட்ஸ் ஏ ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆர் பாஸ்புக் பேலன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கேட்டிருக்கிறது கேஷ் புக் பேலன்ஸ் கேட்டிருக்கிறாங்க. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இஷ்யூ என்ன? செக்ஸ் அமௌண்டிங் டு ₹800 had been recorded in cash book as having been deposited in the bank on 25th January but were entered in the bank statement on meaning 25/1/2018 அன்று 800 மதிப்புள்ள செக்ஸு பேங்க்கில் நம்ம ராஜா ட்ரேடர்ஸில் போட்டிருக்கிறாங்க. பட் பேங்க்கில் 2 இருக்கிறாங்க. நம்ம பிஆர்எஸ் பண்ணுறது 31st January 18. ஸோ இங்கே என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே இமேஜ் மெத்தட் பார்த்துருக்குறோம். பாஸ்புக் இஸ் கிவன், ஸோ வி புட் ஏ டிக் மார்க். 5,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஆல்டர்னேட்டிவ் தான் இருக்கும். ஒன்று 5,000 கம்மியாக இருக்கும் கேஷ் புக் பேலன்ஸ், ஆர் 5,000 மோர் அதிகமாக இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம கொடுத்துருக்க பிரகாரம் 800 செக்ஸு பேங்க்கில் நம்ம இந்த டேட்டுக்கு முன்னாடியே கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஸோ 800 வில் பி மோர் இன் கேஷ் புக். கேஷ் புக்கில் ₹800 அதிகமாக இருக்கும். பேங்க் பேலன்ஸு இன்னும் கிரெடிட் ஆகலை, 2ஆம் தேதி தான் பண்ணுது. ஸோ பேங்க் பேலன்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. பாஸ்புக் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, கேஷ் புக் பேலன்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ வி ஹாவ் டு ஆட் 800 அப்படின்னு சொல்லி அதை வி மஸ்ட் புட் அ ப்ளஸ் சைன் இன் த கொஸ்டின் மார்க். நெக்ஸ்ட், amount received by bank through NEFT amounting to ₹3,000 omitted in the cash book. 3,000 உண்டான அமௌண்ட்டு நம்ம அக்கௌண்ட்டில் பேங்க்கில் கிரெடிட் பண்ணியிருக்கிறாங்க. பட் கேஷ் புக்கில் கிரெடிட்டு ஆகவில்லை. ஸோ நமக்கு பாஸ்புக் தான் கொடுத்துருக்குறாங்க, கேஷ் புக்கில் இன்னும் கிரெடிட் ஆகலை. இல்லை பாஸ்புக்கிலேருந்து கேஷ் புக் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வி ஹவ் டு லெஸ் 3,000. அதை மைனஸ் சைன் போட்டு இதில் நோட் பண்ணிக்கிடுவோம். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? 2 checks issued for ₹3,000 and 2,000 on 29th March. Only first check is presented for payment. என்ன மீனிங்? ஒரு ₹3,000 ஒரு செக்கு, ₹2,000 ஒரு செக், 2 செக்கு இஷ்யூ பண்ணியிருக்கிறோம் இந்த ராஜா ட்ரேடர்ஸ். அதில் ஃபஸ்ட்டு செக் மட்டும் பேமெண்ட் ஆகிடுச்சு பேங்க்கில். 2,000 செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசன்டட். ஸோ இது நம்ம இமேஜ் மெத்தட் பிரகாரம் என்ன இருக்கும்? பாஸ்புக் இஸ் கிவன். நம்ம செக் புக்கில் செக்கு இஷ்யூ பண்ண டேட்டில் பேலன்ஸை குறைச்சிருவோம். ஸோ கேஷ் புக் பேலன்ஸ் கம்மியாக இருக்கும், குறைவாக இருக்கும். பாஸ்புக் பேலன்ஸ் அதிகமாக இருக்கும். நமக்கு பாஸ்புக் தான் கொடுத்துருக்குறாங்க, கேஷ் புக் கண்டுபிடிக்கணும். ஸோ வி ஹவ் டு டிடெக்ட் 2,000 ஃப்ரம் த பாஸ்புக் பேலன்ஸ். ஸோ புட் மைனஸ். நெக்ஸ்ட், இன்சூரன்ஸ் பிரீமியம் ஆன் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஃபார் ₹1,000 paid by the bank as per standing instruction not recorded in the cash book. மீனிங் என்ன? நம்ம ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறோம் பேங்க்குக்கு.
இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தை அந்த டியூ டேட்டில் கட்டிருங்கன்னு. ஸோ 1000 rupees வந்து 1000 rupees பேங்க் ஹேஸ் பெய்டு டுவர்ட்ஸ் இன்சூரன்ஸ் ப்ரீமியம். 1000 ரூபாய் இன்சூரன்ஸுக்காக வேண்டி கொடுத்துருக்குறாங்க. கேஷ் புக்கில் இன்னும் 1000 ரூபாய் ரெக்கார்ட் ஆகலை. அப்போது நமக்கு இந்த இமேஜ் மெத்தட் பிரகாரம் பாஸ்புக் பேலன்ஸ் இஸ் கிவன். கேஷ் புக்கு கண்டுபிடிக்கணும். 1000 ரூபாய் பேங்க்கில் கழிச்சிட்டாங்க, தே ஹவ் டிடக்டட். ஸோ பாஸ்புக் பேலன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், கேஷ் புக் பேலன்ஸ் இன்னும் டிடெக்ட் பண்ணலை. ஸோ 1000 ரூபாய் இங்கே அதிகமாக இருக்கும். ஸோ ஃப்ரம் பாஸ்புக் டு கேஷ் புக் we have to add 1000 rupees. So put plus. Next, trade of cash book was undercast by rupees 700. மீனிங் நல்லா புரிஞ்சுக்கணும். கேஷ் புக்கில் கிரெடிட் சைடில் குறைவாக டோட்டல் பண்ணியிருக்கு. கேஷ் புக்கில் டெபிட் சைடு அப்படிங்கன்னா நமக்கு ஃபேவரபிள் பேலன்ஸு. நம்ம பேங்க்கில் போடக்கூடிய செக்ஸு, டெபாசிட் பண்ணக்கூடிய கேஷ் எல்லாம் டெபிட் சைடில் கேஷ் புக்கில் என்ட்ரு பண்ணுவோம். கிரெடிட் சைடில் செக்கு இஷ்யூ பண்ணுறதுக்கு உண்டான அந்த பேமெண்ட்ஸுகள் எல்லாமே கிரெடிட் சைடில் கேஷ் புக்கில் என்ட்ரு பண்ணுவோம். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சால் தான் இந்த இதை சரியாக புரிய முடியும். ஸோ கிரெடிட் சைடில் பேமெண்ட் சைடு 700 rupees குறைச்சி போட்டிருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1700 அப்படின்னு போட வேண்டியதை 1000 rupees பேமெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். பட் பேங்க்கில் 1700 அப்படின்னு சொல்லி பேமெண்ட் ஆகிருக்கும். ஸோ வாட் வில் பி த சிச்சுவேஷன்? ஸோ நமக்கு 1700 போட வேண்டியதை 1000 rupees போட்டிருப்போம். ஸோ 700 வில் பி மோர் தேன் பாஸ்புக். பாஸ்புக்கில் 1700 குறைச்சிருப்பாங்க. நமக்கு பாஸ்புக் தான் கொடுத்துருக்குறாங்க, கேஷ் புக் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஹியர் இந்த 700 we have to add. Put here plus mark in F. Next one, subsidy received directly by the bank from state government amounting to rupees 10,000 not entered in cash book. Meaning பேங்க்கில் நம்ம அக்கௌண்ட்டில் 10,000 rupees கிரெடிட் பண்ணிட்டாங்க. கேஷ் புக்கில் இன்னும் ரெக்கார்ட் ஆகவில்லை. ஸோ இந்த இமேஜ் டெக்னிக் பிரகாரம் நமக்கு என்ன ஆகும்? பாஸ்புக்கில் ஆல்ரெடி கிரெடிட்டட், ஸோ பாஸ்புக் வில் பி மோர். கேஷ் புக்கில் இன்னும் கிரெடிட் ஆகலை, ஸோ இட் வில் பி லெஸ். இதிலிருந்து நம்ம இதை கண்டுபிடிக்கணும். ஸோ we have to less 10,000 from passbook balance. So put minus. The books of Messrs. Raja Traders bank reconciliation statement as on 31st January 2018. 1,500 இருக்கு, இங்கே 15,000. It becomes minus 7,500. So balance as per cash book வந்து minus 7,500. மைனஸ் அப்படி சைன் மாறி வந்தால் it becomes answer overdraft balance as per cash book rupees 7,500. இதை தான் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நமக்கு பேங்க் பேலன்ஸ் வந்து ப்ளஸில் கொடுத்துருக்குறாங்க, ஃபேவரபிள் பேலன்ஸாக. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் போட்ட பிறகு பார்த்தோம் அப்படின்னம்னா ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் வருது. பிகாஸ் திஸ் இஸ் மைனஸ் சைன். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். புரியலினாலும் இன்னொரு தடவை போய் இதை பாருங்கள். நெக்ஸ்ட்டு, ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் Simon Traders prepare bank reconciliation statement as on 31st March 2018. Name of firm Simon Traders. Date to be find out BRS 31st March 2018. என்ன கொடுத்துருக்குறாங்க? டெபிட் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் 2500. ஸோ இங்கே நமக்கு டெபிட் பேலன்ஸ்னால் அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். கொடுத்துருக்கிறது டெபிட் பேலன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அன்ஃபேவரபிள் பேலன்ஸ். நார்மலி டெபிட் பேலன்ஸு ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லி மீனிங். ஓவர் டிராஃப்டாக இருந்தோம்னா உங்களுக்கு ஏற்கனவே நம்ம பழைய வீடியோவில் பார்த்துருக்குறோம். செக்கு டெபாசிட் பண்ணால் பேலன்ஸு அந்த டெபிட் பேலன்ஸ் வில் கம் டவுன். செக்கு பேமெண்ட் பண்ணாங்கன்னா டெபிட் பேலன்ஸ் வந்து வில் கோ அப் இன் த பேங்க் பாஸ்புக். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பழைய வீடியோவை பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க, ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இஷ்யூ என்ன? செக்ஸ் டிபாசிட்டட் அமௌண்டிங் டு rupees 10,000
not yet credited by bank. 10,000 ரூபாய்க்கு உண்டான செக்ஸு சைமன் ட்ரேடர்ஸ்லேருந்து பேங்க்கில் போட்டிருக்குறாங்க. ஸோ 10,000 ரூபாய்க்கு உண்டான செக்கு ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட்டில் போட்டாங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து இங்கே வந்து குறைஞ்சிரும், கேஷ் புக் பேலன்ஸ் வந்து குறையும். பேங்க்கில் இன்னும் அந்த 10,000 ரூபாய்க்கு உண்டான பேலன்ஸை கிரெடிட் பண்ணலை. அப்படி பண்ணாமல் இருக்கிறதுனால பேங்க் பேலன்ஸ் வில் பி மோர், கேஷ் புக் பேலன்ஸ் இஸ் லெஸ். ஸோ நம்ம பாஸ்புக்கிலேருந்து கேஷ் புக் கண்டுபிடிக்கிறதுக்கு we have to put less. Payment through net banking for ₹2,000 omitted in the cash book. 2,000 rupees பேங்க்கில் பேமெண்ட் ஆகிடுச்சு, கேஷ் புக்கில் இன்னும் என்ட்ரு பண்ணலை. ஸோ இது வந்து ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட்டு. ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட்டில் பேமெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னம்னா பேலன்ஸ் வில் பி இன்க்ரீஸிங் ஆன் பீயிங் லோன் பேலன்ஸ். இங்கே இன்னும் பண்ணலை. ஸோ இந்த 2,000 rupees கேஷ் புக்கில் கம்மியாக இருக்குது. பேங்க்கில் அந்த 2,000 கொடுத்துட்டாங்க. ஸோ லோன் பேலன்ஸ் வந்து 2,000 வில் பி மோர் ஹை. ஸோ we are finding out from passbook to cash book. So we have to deduct 2,000. So in the books of Messrs. Simon Traders, heading எல்லாம் எழுதிக்கிட வேண்டியதான், பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் எல்லாம் எழுதிடுறோம். Given is debit balance as per bank statement 2,500. இது both are less, add பண்ணுறது ஒன்றுமே இல்லை. So we put all details here, total 12,000. So it becomes minus 9,500. Balance as per cash book minus 9,500. So it means balance as per cash book 9,500 favorable. இது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டில் டெபிட் பேலன்ஸு இருந்து நெகட்டிவ் வந்ததுன்னா ஃபேவரபிள், ஃபஸ்ட்டில் ஃபேவரபிள் பேலன்ஸ் இருந்து கீழே நெகட்டிவ் வந்ததுன்னா அன்ஃபேவரபிள். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அந்த இதுக்கு தான் இதில் இந்த 2 கணக்கும் கொடுத்துருக்குறோம். ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் சேம் தான். இது லாஸ்ட்டில் உள்ளது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். Dear viewers, hope you have enjoyed this video and you can easily catch up bank reconciliation statement in an easy way. And if you find this way of explanation is good, you can share it with your friends and also subscribe to this video, Accounts KK 2021. And another one video we will be releasing, that will be a final one in bank reconciliation statement. Thank you.